இட்டாச்சி உச்சிகா ஜப்பானிய நருடோ-வில் ஒரு முக்கிய கதாபாத்திரம். அவர் உச்சிகா குலத்தில் பிறந்து சிறுவயதிலிருந்தே திறமையான நிஞ்சா ஆக சேர்ந்தார். இடாசி தனது குலத்தின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டார், ஏனெனில் அவர்கள் கானோஹா கிராமத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய திட்டமிட்டனர். கூடுதலாக இட்டாச்சி தனது குலத்தை அழிப்பதற்கான கட்டளையை வெளியிட்டது, கிராமத்தின் பாதுகாப்பிற்காக. அவர் தன் குடும்பத்தையும் நண்பர்களையும் கொன்றார், ஒருவரைத் தவிர, தனது தம்பி சாசுக்கேவை. இது அவருடைய வாழ்வில் மிகப்பெரும் திருப்பம் ஆனது. சாசுக்கே எவ்வளவோ கோபத்துடன் இட்டாச்சியை கொல்வதற்காக வளர்ந்தார். அடுத்ததாக இடாசி அகட்சுகி என்ற தீய அமைப்பில் சேர்ந்தார். இதன் மூலம் அவர் கிராமத்தை பாதுகாக்க மறைமுகமாக செயல்பட்டார். இறுதியில் சாசுக்கேவுடன் போராட்டத்தில் இடாசி உயிரிழந்தார். பின்னர் சாசுக்கே தெரிந்து கொண்டார், இடாசி அனைத்து தியாகங்களும் தம்பியின் நலனுக்காக என்பதால் அவரை ஒரு மறைந்த நாயகனாக மதித்தார்.